ராவணன் சீதாபரணம் பண்ணுவான்ங்கிற விஷயத்தையும் அவரை தெரிஞ்சுக்க முடியல. சீதாபரணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்பாள் எங்கே இருக்கா, என்ன ஆச்சுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியல. அவன் ரொம்ப அழறார், ஐயோ அம்பாள் எங்கே அப்படின்னு ரொம்ப துக்கப்படுறார். மனிதன் மாதிரியே இருக்கு. இப்படி எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அவர் ஸ்வயம் பரபிரம்மம், பரமாத்மா, பகவான் தான். ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னா அதுக்கு வேற காரணம் இருக்கு. பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டித்து வேதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம் முதலான பல கிரந்தங்கள்ல மனிதர்களுக்கு தர்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணிருக்கார். இந்த வேதத்துல நீ தர்மம் பண்ணணும், அதர்மம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இந்த மாதிரி யாரு சொல்றார்? பகவானே சொல்றார். இப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கார். பகவான் சொன்ன அந்த ஆக்ஞைகள் தான் இந்த வேதம். அந்த வேதத்துல சொன்ன மாதிரி யாரு தர்ம மார்க்கத்துல போறாரோ, தவம் பண்றாரோ, அவளுக்கு ஒரு பெரிய சக்தி வரும். பேர்பட்டவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அது உண்மையா நடக்கும். இதெல்லாம் பகவான் பண்ணின ஒரு வியவஸ்தை. ஆனா அப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியம் அந்த தர்மாச்சரணம் பண்ணதுனால நமக்கு கிடைக்கும்.